பாஜகவுடன் திமுகவிற்கு ரகசிய நட்பு உள்ளது என அதிமுக மீண்டும் மீண்டும் சொல்வதை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்வியை பொதுமக்களிடம் வைத்தோம். அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு. இந்த முறை மாநில முதலமைச்சராக இருந்திருக்காரு. அதனால மாநில அரசு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அதை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இதில் கள்ள உறவு இருக்குன்னு சொல்றது அதான் தெரியல. அரசியல் விழாவாக பார்க்குறாங்க ஏடிஎம்கே. அரசு விழா வேறு, அரசியல் விழா வேறுங்கிறத பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு தான் ஏடிஎம்கேடைய நாலேஜ் இருக்குது. தவறான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. எந்த காலத்துலேயும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நல்ல உறவே இருக்க கள்ள உறவே எந்த உறவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசும்போது கேட்கும்போது அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுங்கிறது ஒரு அரசியல் நாகரிகம் தான். இதை வச்சு அடுத்து கூட்டணி வருமா, அவங்களுக்குள்ள கள்ள உறவா ரகசிய உறவாங்கிறதெல்லாம் பேசுறதெல்லாம் அர்த்தமில்லாத விஷயமாக தான் கருதுகிறோம். நீட் தேர்வை ஆதரித்ததும் எல்லா சட்டவித நடவடிக்கையும் அதிமுக ஆதரித்து விட்டு இன்றைக்கு ஆதரிக்க எதுவுமே இல்லாத விஷயத்தில் பிஜேபியோடு நட்பு இருப்பதாக குற்றம் சாட்டுவது அர்த்தமற்ற விஷயம். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் உண்டான அரசியல் தொடர்பு என்பது கிடையாது. திமுகவிற்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான கொள்கை ரீதியான உறவுகளோ தொடர்புகளோ இல்லாத பட்சத்தில் மக்களுக்கு வெளிப்படையாகவே தெரியும். இவர் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விளம்பர நோக்குக்காக பேசக்கூடிய கருத்து. அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சி. இதில் எந்த விதமான தவறும் இல்லை. இதை திட்டமிட்டு திரித்து எம்ஜிஆருக்கு மரியாதைக்குரிய புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கு கூட அன்றைக்கு நாணயம் வெளியிடப்பட்டது. இதில் எந்த அரசியலும் கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து கொண்டிருக்கிற அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையாக இருப்பதாகத்தான் எங்களை போன்றவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு பொது ஃபங்க்ஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நிற்கிறாரு. அவருக்கு இவர் வணக்கம் சொல்கிறாரு. வணக்கம், அதெல்லாம் மரியாதை நிமித்தமாக பண்ணுறது நாகரிகமான விஷயம் தானே. அதனால நீ திமுகவும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்குன்றதெல்லாம் எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரியல. அது ஏற்கக்கூடியதாகவும் தெரியல. ஏன்னா இவங்க கொள்கை வேற, அவங்க கொள்கை வேற. கூட்டணி வச்சாங்க, அப்போ யாரும் கேட்கலையா? இப்போ பிரதமர் வராரு, ஒரு மரியாதை மிச்சமா முதல்வர் போறாருன்னா அப்போ முதல்வருக்கும் பிரதமரும் கூட்டணியில இருக்கிறாங்க அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை இருக்கோ முதல்வர் போய் பார்க்க போறாரு. அதுதான் உண்மையை தவிர இது கூட்டணி நீங்க எப்படி சொல்றீங்க? எப்படி இருந்தாங்கன்றது முன்னாடி நமக்கு தெரியும். ஆனா ஒரு பொது நோக்கங்களோட இன்னைக்கு அரசியல் நம்ம அரசியல் ஆள்றதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு மத்திய அமைச்சரை கூப்பிடுறோம்னா அது ஒரு அரசியல் நிமித்தமாக தான் கூப்பிடுறோம். அதை இது கோழைத்தனமா இப்படி பின்புறமா பேச வேண்டிய அவசியம் அதிமுக எந்த தகுதியும் கிடையாது. இவ்வளவு நாள் அதிமுக உறவு ரகசிய உறவு இருக்குன்னு திமுக சொல்லிட்டு இருந்தது. இப்ப அதையே அதிமுக சொல்றாங்க. கூட்டணி வரும்போது கொள்கைலாம் வேற ஆக போகுது. இது நாணயம் தர்றது தமிழ்நாட்டுக்கு பெருமை. அதனால சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.